Hello friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான பாசி பருப்பு பாயாசம் தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. பாசிப்பருப்பு பாயாசம் செய்யறதுக்கு அரை கப் அளவு பாசிப்பருப்பும் அதே கப்பால் ஒரு கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கேன். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3/4 கப் அளவு சேர்த்துங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம பாசிப்பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா பாயாசம் நல்லா வாசமாகவும் இருக்கும், அந்த பச்சை ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. அதே மாதிரி வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வருங்க, இல்லை அப்படின்னா கரிஞ்சு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லாவே செவந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்குங்க. இப்போ பேனில் நம்ம 1 கப் அளவு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த வெல்லத்தில் உள்ள சின்ன சின்ன கட்டிலாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிச்சிட்டு மறுபடியும் அதே பேனில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் தூசிலாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வடிச்சிட்டு சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வடிச்சிக்கலாம். வடிச்சிட்டு இப்போ அதே பேனில் இந்த பாகை ஊற்றிடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, பாகுபதம் ஆகிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் இது கொதிச்சா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்க பாசிப்பருப்பு அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் இது குக் ஆகணும். இப்போ வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே அரை கப் அளவு நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இது நல்லா குக் ஆகட்டும். இது நல்லா கொதிக்கட்டும். அடுத்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம முந்திரி ஒரு 4 பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி நல்லாவே செவந்து வந்துருச்சு. இது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இது நல்லா உப்பி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே உப்பி வந்துடுச்சு. இதையும் நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நம்ம பாயாசம் செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்காய் ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லாவே திக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சை கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க தேங்காவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்கான பாலை இதில் சேர்த்துக்குங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சேர்த்திங்க அப்படின்னா திரிஞ்சு போயிடும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.